மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காலையில் ரொம்ப சோகமான செய்திங்க. திரைக்கதை மன்னன், பழகுவதற்கு இனிமையானவர், இயக்குனர், நடிகர் பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம், திடீர் மறைவு. மாரடைப்பால் இன்று காலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் மரணம் அடைந்திருக்கிறார். ஒரே மாதத்திலேயே குருவையும் சிஷியனையும் இழந்திருக்கிறது தமிழ் திரையுலகம். மிக மிக சோகமான நிகழ்வு. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய இடியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மறைவு செய்தி. மற்றவர்களுக்கு எப்படியோ, நான் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கேன். எனக்கு மிக மிக அன்பானவர், ரொம்ப மரியாதைக்குரியவர், என் மீது ரொம்ப அக்கறையோடு இருக்கக்கூடியவர், ரொம்ப நிறைய ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். அவருடைய அந்த நிறைய விஷயங்கள் அவரோட நான் மனம் விட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே வந்துக்கிற ஒரு தகவல் மாதிரி பாக்கியராஜ் அவர்கள் மறைவு, நீங்கள் உங்களுடைய இரங்கலை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான தொலைக்காட்சியிலேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக கிராஸ் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு என்னுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட என்னால் முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அதிர்ச்சி. ஏன்னா அத்தனை சினிமாவுக்காக அவ்வளோ விஷயங்கள் செய்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவர் ரொம்ப ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நடக்கவே இல்லை. பல விஷயங்கள் அவரால் செயல்படுத்த முடியாமையே போயிடுச்சு. தான் திரைக்கதை மன்னன், திரைக்கதை மன்னன்னா இந்தியாவுக்கே திரைக்கதை மன்னன். அந்த அளவுக்கு அவருடைய திரைக்கதையில் அவ்வளோ அழுத்தம் இருக்கும். அத்தனை வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. இந்த மாதத்திலேயே நம்ம இரண்டாவது மிகப்பெரிய லெஜெண்டை நம்முடைய தமிழ் திரையுலகம் இழந்திருக்கிறது. சமீபத்தில் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய மறைவு. அவருடைய சிஷியனாக இருந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். இது யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் அமைந்திருக்காது. ஏன்னா ஒரே மாதத்திலேயே தமிழ் திரையுலகம் குருவையும் இழந்திருக்கிறது, சிஷியனையும் இழந்திருக்கிறது. நிறைய விஷயம் இருக்கு பேசுவதற்கு. நான் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் நம்முடைய நேயர்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் ஒரு படத்தை இயக்குவதற்காக அவர்கிட்ட போய், நீங்கள் என் படத்தில் நடித்தா நல்லா இருக்கும் சார், நீங்கள் என் படத்துக்கு இந்த கதாபாத்திரத்துக்காக தான் உங்களை நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி போனப்போ, என்னை பத்திரிகையாளராக நன்று அறிமுகமானவர், நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றார். நீங்கள் எல்லாம் படத்துறைக்கு வர்றது ரொம்ப நல்லது. யார் டைரக்டர்னு கேட்டார். நான் தான் அப்படின்னு. சிறப்பு, ஓகே, என்ன கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். பெரும்பாலும் அவர் அவரிடம் போய் அவர் நடிக்கவே தேவையில்லை, அவர்கிட்ட நீங்கள் நடிக்கவே வேணாங்க, ஆனால் என் கதை சொல்கிறேன், அந்த கதையில் எனக்கு மாற்றங்களை கொடுங்க, செஞ்சு கொடுங்க, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நட்பாக அவர்கிட்ட போய் பேசி ஏராளமான திருத்தங்களை பெற்று படங்களை இயக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் பேர். அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அவர் விருப்பப்பட்டார் என்று சொன்னால் அந்த திரைக்கதையை வாங்கி திரைக்கதையில் பல விஷயங்களை அவர் மெருகேற்றி கொடுப்பது அவருடைய வழக்கம். ஏதோ வந்தோம் நடித்தோம் போயிட்டோம் இல்லாமல் அந்த திரைக்கதையை முழுமையாக கதையை கேட்டு உள்வாங்கி அந்த திரைக்கதையினுடைய விஷயத்தை வடிவமைத்து கொடுக்கறதுல, அதனால தான் அவர் திரைக்கதை மன்னன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி நான் போய் அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேச போகும்போது பல முறை அவரை சந்திச்சிருக்கேன். ஏராளமான முறை நான் பேட்டி எடுக்க சந்திச்சிருக்கேன், பத்திரிகையாளராக அவரை நிறைய முறை சந்திச்சிருக்கேன், நண்பராக பல முறை சந்திச்சிருக்கேன். நிறைய முறை சந்தித்தாலும் அந்த சந்திப்புகளிலிருந்து இந்த முறை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்ல போறேன் அப்படின்னும் போது அந்த சந்திப்பு என்பது வித்தியாசமாக இருந்தது. அவர் ரொம்ப பொறுமையாக கேட்டார். ஒரு திரைக்கதை மன்னன், நம்ம எத்தனையோ படங்களை நம்ம இயக்கி இருக்கிறோம். ஒரு பத்திரிகையாளர் முதல் படம் ஒரு கதை சொல்ல வராரு, என்ன பெருசா சொல்லிடுவாரு, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஆழமாக பொறுமையாக. இப்ப நம்ம அவர்கிட்ட போய் கதை சொல்ல போறோம்னா நம்ம தடுமாற்றம் வரதானே செய்யும். நம்ம மேடையில் பேசலாம், அல்லது யூடியூப்ல பேசலாம், டிவி டிபேட்ல பேசலாம், எங்க வேணா பேசலாம். ஆனால் ஒரு திரைக்கதை மன்னன்ட்ட ஒரு கதை சொல்ல போகும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம் வரும். நான் அது தடுமாறல. இயல்பா நான் என்ன எனக்கு தோணுச்சோ அவர்கிட்ட நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் பேசினேன். அப்ப சொன்னார், எல்லாரும் இப்படிதான் மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஆனா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்றீங்க, எங்கிட்ட ஏன் இந்த கதையை சொல்ல வந்தீங்கன்னு கேட்டார். நான் ஆக்சுவலா அவர்கிட்ட சொல்ல வந்த விஷயமே ஒரு செருப்பு பத்தின கதை. ஒரு செருப்புக்கும் அவருக்கும் அவர் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அது பொய் சாட்சி அந்த படத்தோட பேர். அந்த படத்துல அவர் ஒரு வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நபருக்கும் இன்னொருத்தருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல சண்டை, செருப்பு எடுத்து அடிச்சிட்ட மாதிரி ஒரு காட்சி. இது அடிச்சவர் ஆமா அவர் என்ன செருப்பு எடுத்து அடிச்சாரா, அதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லணும். அதான் கதை, காட்சி அதுதான்.
இவர் வந்து நிறைய பொய் சாட்சி சொல்லுவார். நிறைய பேரோட கேட்பாங்க, இல்லப்பா ஏதாவது வித்தியாசமா சொல்லுங்க, நான் வந்து சொல்றேன், ஒரே போர் அடிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல அவரே அதெல்லாம் காட்சியாக இருக்குது, நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த நபர் சொல்லுவார், ஐயா இந்த மாதிரி வந்து என்னை வந்து நான் காசு கொடுத்தேன் தரமாட்டேங்கிறான், செருப்பால் அடிச்சான், அதை நீங்க பாத்தீங்கன்னு வந்து சொன்னா போதும் எனக்கு காசு கிடைக்குங்க அப்படின்னு. ஓகே ரைட், இது வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு, சரின்னு எல்லாம் கேட்டுப்பாரு. எந்த இடம் என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. நீ என்ன ட்ரெஸ் போடுந்தா, அவன் என்ன ட்ரெஸ் போடுந்தான், எந்த இடத்துல நடந்தது, எப்ப நடந்தது, காலையிலயா ராத்திரியா, எல்லாத்தையும் கேட்டுட்டு போவாரு. அந்த கூண்டுல சாட்சி கூண்டுல போய் ஏறி நிற்பார். ஏறி நின்ன உடனே அப்பதான் அவருக்கு தோணும், அடடா இவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்டோமே, ஒரே ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டோமே, அந்த செருப்பு என்ன கலர்னு கேட்க மறந்துட்டோமே, ஒருவேளை இந்த எதிர் வக்கீல் அந்த விஷயத்த கேட்டானா நம்ம மாட்டிப்போமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது கன நேரத்துல அவருக்கு ஒரு ஐடியா வரும். இவர் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி அந்த எதிர் வக்கீல் வந்து இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாரு. ஆனால் அந்த வக்கீலுக்கு ஒரு பெரிய பழக்கம், அவர் சுயமா வாதாட மாட்டார், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும், அவர் எடுத்து எடுத்து கொடுப்பாரு, வாதாடிட்டு இருப்பார். ஒரு காமெடியான கதாபாத்திரம் அது. அப்படி இவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அந்த என்னுடைய கட்சிக்காரரை எந்த செருப்பு அடிச்சாரு, அது என்ன கலர்னு கேட்டுருவார். இப்போ நம்மால் என்ன பதில் சொல்லணும், பாக்கியராஜ் அவர்கள் என்ன பதில் சொல்லணும்னு நாம எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அந்த படம் அந்த மாதிரி ஒரு அதைத்தான் நான் வந்து சொன்னேன். அவர் என்ன சொல்லுவார்னா, என்ன நினைச்சோமோ அதை இந்த கேள்வி கேட்டுட்டாரு. இப்ப நம்ம இவரை மடக்கணும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாது பாக்யராஜுக்கு, ஆனா கேள்வி கேட்ட வக்கீல மடக்கணும்னா எதிர்கேள்வி ஒண்ணு கேட்கணும். அப்ப சொல்லுவார், ஐயா ஜட்ஜை பார்த்து சொல்லுவார், ஐயா நான் இவர்கிட்ட ஒரு இவ்வளவு கேள்வி கேட்டார், இந்த கேள்வி பதில் சொல்றது மாதிரி இவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்பார். ஜட்ஜு சரி கேளுங்கன்றவர். அவர் கேட்பார், இப்ப நீங்க வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சு 2 மணி நேரத்துக்கு மேல இங்க இருக்கீங்க, இந்த கோர்ட்டுக்குள்ள அதிக நேரம் ஜட்ஜை பார்த்து பார்த்து தான் நீங்க பேசுறீங்க. நீங்க பேசும் போதெல்லாம் ஜட்ஜி வந்து குறிப்பெடுக்கிறார். அவர் குறிப்பெடுக்கும் போது ஒரு பேனாவை எடுத்து குறிப்பெடுக்கிறார். அந்த பேனா என்ன கலர் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். இப்போ அந்த எதிர் வக்கீல் திரு முழிப்பார், அவருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவர் அதை கவனிச்சிருக்க மாட்டார். அந்த வக்கீல் கதாபாத்திரம் ஒரு காமெடி கதாபாத்திரம்னு வச்சுங்களேன். இப்ப திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுவார், அவரை பிடிச்சி நிறுத்துவார், இருங்க திரும்பி பார்க்காம சொல்லுங்க, சொல்ல தெரியாது அவருக்கு. அப்ப ஜட்ஜு கிட்ட சொல்லுவார், ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, போய் நான் தான் விலக்கி விட்டேன், தூரமா இருந்துச்சு, நான் ஓடி போய் விலக்கி விட்டேன். இந்த சூழ்நிலையில நான் வந்து அவங்களை விலக்கி விட தான் பார்ப்பேன், சண்டை நிறுத்த தான் பார்த்தேன். அவர் வந்து என்ன சட்டை போட்டிருந்தாரு, என்ன இது போட்டிருந்தாரு, என்ன செருப்பு போட்டிருந்தாருன்னு பார்க்க முடியாது. தோ பக்கத்துல 10 அடி தூரத்துல இருக்கிற உங்க பேனா கலரே அவரால் கண்டுபிடிக்க முடியல. நான் தூரமா ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்று பார்த்தவன், எனக்கு எப்படிங்க அந்த செருப்பு கலர் தெரியும்? ஆக அந்த சம்பவம் நடந்தது உண்மை, இப்ப பாருங்க இவரே பொய் சொல்றாரு அப்படின்னு அந்த பொய் சாட்சியே வந்து அப்படியே திருப்பி விட்டுருவார். இந்த மாதிரி வந்து நிறைய திரைக்கதைகள்ல ஏராளமான விஷயங்களை நம்ம குறிப்பிட முடியும். இதை தான் நான் சொன்னேன், ஐயா நீங்க நான் அவர்கிட்ட கதை சொல்லும் போது, சார் நீங்க அந்த பொய் சாட்சி கதையில அடிக்காதத ஒரு அடிச்ச மாதிரி ஒன்று சொன்னீங்க, சொல்லி நீங்க அந்த படத்துல பொய் சாட்சி சொல்லியிருப்பீங்க. என்னோட கதையில நிஜமாவே அடி விழுந்திருக்கும், ஆனா அடிக்கவே இல்லைன்னு அந்த கதையில ப்ரூவ் ஆகும், அப்படியான ஒரு கதைங்க இது அப்படின்னு சொன்னோம்னா அவர் பயங்கரமா சிரிச்சிட்டார். ரொம்ப சிரிச்சு அப்படியே எந்திரிச்சு நின்ட்டாரு. எனக்கே நீ வந்து ஸ்கிரீன் பிளே சொல்லி தர நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். அந்த நினைவுகள்லாம் என்னால் மறக்கவே முடியலங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். ஆனால் காலமும் சூழலும் எனக்கு கை கொடுக்கல, அவரோடு பணியாற்ற முடியல. ஆனால் ரொம்ப நெருங்கிய நண்பர். அடிக்கடி என்னை பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு, ஏப்பா என்ன ஆச்சு உன் கதை, என்ன ஆச்சு உன் கதை அப்படின்வாரு. சரியாக படம் எடுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இங்கே வந்து தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை நம்ம தனியாக பேசுவோம். இப்போ இவருடைய மறைவு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு. அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. அந்த குடும்பத்தாருக்கு, சாந்தனுக்கு, சகோதரிக்கு, அந்த மகளுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல். ரொம்ப அன்பான பாசமான குடும்பம் அது. சின்ன சின்ன குட்டி குட்டி விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கும்போது கூட அது எல்லாத்தையும் அவர் வந்து டாலரேட் பண்ணி சமாளிச்சு மகள் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. மகன் மேல அளப்பரிய பாசம். அந்த குடும்பமே ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சோகம், தீராத சோகம். ஏன்னா தமிழ் திரையுலகத்துக்கே பெரிய சோகம். இதை வந்து தீர்ப்பதற்கு நேரமும் இல்லை. இதை எப்படி டாலரேட் பண்ண போறாங்க, அவர்கள் எப்படி அதுல இருந்து மீண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. எனவே மக்களே, தமிழ் திரையுலகம்
இப்போ 2 ஜாம்பவான்களை அடுத்தடுத்து சில நாள், ஒரு வார 10 நாட்களுக்குள்ளாக இழந்திருக்கிறது. சமீபத்தில் தான் நம்முடைய இயக்குனர் இமயத்தை இழந்தோம். இப்போ திரைக்கதை மன்னனை இழந்திருக்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் சார்பில், தமிழ் திரையுலக நண்பர்கள் சார்பில், பார்வையாளர்கள் சார்பில், அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக நடிகராக இருந்து முதலமைச்சராக மாறி இருக்கிற சோசப் அவர்களுக்கு நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சார்பில் வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கை, மிகப்பெரிய ஜாம்பவான், ஏராளமான நல்ல விஷயங்களை எல்லாம் தமிழ் திரையுலகத்துக்கு செய்திருக்கிறார். அரசு மரியாதையோடு அவருடைய இறுதி நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்றது நம்முடைய கோரிக்கை. அதை சோசப் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். இந்த சோகம் உங்களையும் கவி பிடித்திருக்கோம். தமிழ் திரையுலகத்திற்கு இது போராத காலம் போல இருக்கு. நம்முடைய ஜாம்பவான்கள்லாம் ஒவ்வொருத்தராக நம்மை விட்டு போயிட்டே இருக்காங்க. மரணம் என்பது இயல்புங்க, எல்லாருக்கும் வரும், ஒரு நாள் வரும். ஆனால் அதிர்ச்சியாக அடுத்தடுத்து வரும்போது தான் அந்த சோகத்தை தாங்குவதற்கு சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தாருக்கு மீண்டும் ஆழ்ந்த இரங்கல். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.